போனவொடனே ட்ரெஸ்ல இருந்து டைனிங் ஹால்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்குவோம். அல்லேலூயா. இப்படிதான். அதுல வேற வேண்டியப்பட்டவங்க வரலன்னா வழியில நின்று காத்துட்டு இருப்போம் மண்டபத்துக்கிட்ட. அல்லேலூயா. ஆனால் இங்கே இயேசு வருகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றதுக்கு ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றது எவ்வளவு உன்னதமானது. பரலோகத்தின் பாஷை அது. நான் அல்லேலூயா சொல்லாத சபையில பிரசங்கம் பண்றது கிடையாது. உண்மையாவே சொல்றேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல. இது என்ன கேட்டாங்க, அல்லேலூயா சொல்லணும், கர்த்தரே ஆவியோட உண்மையோட தொழுது கொள்கிற சபைகளுக்கு மட்டும்தான் நான் பிரசங்கத்துக்கு போறது வழக்கம். நான் பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நான் இருக்கிறேன். என்னுடைய மனைவி சென்னை மாநகராட்சி பள்ளியில் அவங்களும் ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. என்னுடைய மகன் லண்டன்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவ செய்திக்கு நம்ம நேரடியாக போகலாம். கர்த்தரால் ஏவப்பட்டவங்க பாரமாக ஒரு ஜெபம் ஒன்று பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரமாக முடிச்சிடலாம். 11:15 கூட வேணாம், முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க சீக்கிரம். காலா ஷியாமானா குராபாலா ஷாபா. Glory Jesus. Hallelujah. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நேரா தேவ செய்திக்கு போயிடலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானார். சரீரத்துக்கு தலையானார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையானது கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. உங்க வீட்டு சொத்தும் கிடையாது, என் வீட்டு சொத்தும் கிடையாதுங்க. சபையானது கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. அப்ப நீங்கெல்லாம் யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. வாசிங்க. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும். போதும். அல்லேலூயா. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாம் சரீரமா இருக்கிறோம். எப்படி சரீரமாக நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் எப்படி அவயங்களாய் செயல்படுகிறீர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன செய்றீங்க சபையில? நீங்க சொன்னார், அறிவிப்புல சொன்னார், பாஸ்டரையா சொன்னாரு, வாலிபர் கூட்டம் நடக்குது, சகோதரிகள் கூட்டம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் அவயங்கள். அல்லேலூயா. அவயங்கள் எந்த விதமான அவயங்கள்? எபேசியர் 4 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்கள். எபேசியர் 4:13. 12 வாசிங்கம்மா. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் 12 வாசிங்க. 12 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையானது கிறிஸ்துவின் சரீரம். இந்த அவயங்களாய் நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலன் என்பவன் யார்? அப்போஸ்தலனா யாருங்க? அப்போஸ்தலன் எனப்படுவன், நிறைய பேர் சொல்லுவாங்க அனுப்பப்பட்டவன் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போஸ்தலன் என்கிறவன் ஊழியத்தை ஸ்தாபிக்க கூடியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு உறுதுணையாய் இருந்து சபையில விருத்தி செய்வதற்குண்டான ஊழியங்களை ஸ்தாபிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இது ஒரு 100 சபையா மாறும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் நான் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 100 கிளை சபைகள் இருக்கும். இது தலைமையகமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலன் எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் இருக்கணும். இங்க சபையில ஜெபிக்கிறது இல்ல, செல் கூட்டம், செல் மீட்டிங் ஆரம்பிக்கணும், பிரேயர் செல் அங்கங்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது சபை விருத்திக்கு உண்டான காரியம், அது பக்தி விருத்திக்கு உண்டான காரியம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு சபை கிடைச்சிச்சு, வரோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமபா கொடுக்குறோம், போயிடுறோம். அல்லேலூயா. வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்கணும், அவன் வாங்கிட்டான் நான் வாங்கணும். அல்லேலூயா. அவன் பைக் வாங்கிட்டான், அடுத்தது கார் வாங்கணும். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம 1க்கு 2 நம்ம ஆசைப்படுறோம். ஒரு சபைக்கு 10 சபை இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட மாட்டோம் நம்ம? உங்களுக்கு எனக்கு ஏன் அந்த தாகம் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. சபை பெருக வேண்டும் என்று சொன்னலாம். முதலாவதாக ஊழியத்தை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலர்கள் எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்ல மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செஞ்சு அநேக ஊழியங்களை தாங்கி சின்ன சின்ன சபையா உருவாக்கி கொடுத்தேன். இன்னைக்கு பெரிய பெரிய சபையாயிடுச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய சபையில அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன மறந்தாங்க, ஆனா இயேசு என்ன மறக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, யாரம்மா உருவாக்குனார் அவரு சபையில? தீர்க்கதரிசி உருவாக்குனாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும். இது எப்ப இருக்கணும் தெரியுமா? ஆராதனை நேரம் நீங்க ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? நம்ம சபையில எல்லாம் வர்ஷிப் டைம் ஏன் வைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவரோடு உறவாடக்கூடிய ஒரே ஒரு நேரம் அதாங்க. அல்லேலூயா. நாம அவர் கூட பேசுறதுக்கு ஒரு நேரம். அல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம், எப்படா சந்திக்கலாம்? சாயந்தரம் வாடானுவான். அல்லேலூயா. மத்தியானம் வாணுவான், நைட்டு வாணுவான். அல்லேலூயா. நம்ம பிரியப்பட்டவங்களோடலாம் நம்ம சந்திக்கிறதுக்கு நேரத்தை நம்ம வச்சிருக்கிறது போல, அல்லேலூயா, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நேரம் ஆராதனை நேரம். அல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்துல கட்டாயம் தீர்க்கதரிசிகள் எழும்பும் பொழுது, தீர்க்க தரிசனத்தை கேட்கிற ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், புதிதாய் வருகிறவர்கள், இல்லை இந்த சத்தத்தை வெளியில இருந்து கேட்கிறவங்க, தீர்க்க தரிசனம் வெளியே போகும்போது அவன் வாழ்க்கையினுடைய காரியங்கள் வெளிப்படும் பொழுது அவன் உள்ளே வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சபையில இருக்கணுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட வேண்டும். தீர்க்கதரிசிகள் பக்தி விருத்திக்கு மட்டும் இல்ல, சபை விருத்திக்கும் தீர்க்க தரிசனம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது யாரு? சுவிசேஷகராகவும். சுவிசேஷகர். அல்லேலூயா. ஒரு சுவிசேஷகர் இருக்கிறான்னா சபை கட்டாயமா வளர்ந்துருங்க. அல்லேலூயா. நீங்க சுவிசேஷகராய் இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியத்தை எல்லாத்தையும் நீங்க செய்கிற அவயங்களா இருக்க வேண்டும். மேய்ப்பன். அல்லேலூயா. மேய்ப்பன், மேய்ப்பன் போதகர் 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், ஆராதனை வீரர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. We want to worship leader in the church. அல்லேலூயா. ஆராதனை எல்லாத்தையும் ஆராதனை செய்வதற்கென்று ஆராதனை வீரர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பிறகு போதகர். அல்லேலூயா. இந்த 5 விதமான ஊழியத்தை இந்த திருச்சபையிலே நீங்கள் ஸ்தாபிக்க ஆரம்பியுங்கள். இந்த சபை 100 சபையா கட்டாயமா வரும். இந்த 100 சபையில ஏதாச்சும் ஒரு சபையை பிரதிஷ்டை பண்றதுக்கு நான் வரேன். அல்லேலூயா. ஏதாவது 100 சபையில ஏதாவது ஒண்ணுக்கு வரேன். இந்த திருச்சபையில 253வது திருச்சபையா இங்க நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 253வது திருச்சபை தான் இந்த திருச்சபை. அண்ணன் சொன்னாங்க எளிமையான சபை. அல்லேலூயா. நான் சொல்றேன் இதான் பணக்கார சபைங்க. அல்லேலூயா. இந்த டைமண்ட் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும்? டைமண்ட் வைரம். இந்த வைரத்தினுடைய அளவு சின்னதாக தான் இருக்கும், அதனுடைய வெளிச்சம் பெருசா இருக்குங்க. டைமண்டுடைய அளவு சின்னது, ஆனா வெளிச்சம் பெருசா பிரகாசிக்கும். அப்படித்தான் இந்த திருச்சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. சபையானது இந்த சரீரம்
கிறிஸ்துவ அப்படியே தொடர்ந்து வாசிமா அந்த நாம் இனி குழந்தைகளா இராமல் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் மனுஷருடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவராய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு உனக்கு ஜென்ட்லா ஒரு வார்னிங் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை நம்ம சொல்லுவோம், யாருன்னா பார்த்தோம்னா அது பார் இதுதான் உனக்கு மரியாதை, அல்லேலூயா, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலனா அவ்வளவுதான், நீ தொலைச்சிருவோம் உன்னை இப்படின்றத ஏசாமி எவ்வளவு கௌரவமா சொல்றாரு தெரியுங்களா? அன்போட சத்தியத்தை கேட்டுக்குங்கம்மா. அல்லேலூயா. அவர் வார்ன் பண்றாரு உங்களை. அல்லேலூயா. குழந்தையா இருக்காத. ஏன்னா அப்பா தான் தெய்வம்னு சொல்றது ஒரு கூட்டம், அம்மா தெய்வம்னு சொல்றது ஒரு கூட்டம், ஏசாமி கூட இருந்த 12 பேரெல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்றது ஒரு கூட்டம். அல்லேலூயா. இப்படி இதுல இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா ஞானஸ்தானமே இல்லைன்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா திருவிருது இல்லைன்னு சொல்லுது. அல்லேலூயா. இங்கே நீங்க ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெபம் என்ன தெரியுங்களா? குழந்தைய பிரதிஷ்டை பண்ணலாம், ஆனா குழந்தை ஞானஸ்தானம் கொடுப்பது தவறான உபதேசம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தந்திரமானதுங்க. கஷ்டமான உபதேசத்தை நம்ம எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அதை கவர்மெண்ட் போடுது, ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும், போடுறோம். நாட்டின் சட்டத்தை நம்ம கேட்கிறோம், கவர்மெண்ட் சட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற சட்டத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, ஃபாலோ பண்றதே கிடையாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு ஜனங்க பலியாயிடக்கூடாதுங்க. ஆகையினால பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் கூட பாத்தீங்கன்னா நம்ம அங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல தீர்க்க தரிசனம் ஊழியம், இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அந்த ஊழியக்கார அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறது, இதெல்லாம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்பது சபையின் நடுவே தான் இருக்கணும், அதுதான் தீர்க்க தரிசனம். சபை நடத்துதல் தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இதுல தீர்க்க தரிசனம் என்பது உனக்கு 2 வீடு கிடைக்கும், உனக்கு 4 வீடு கிடைக்கும்ன்றதுல தீர்க்க தரிசனம். உன்னுடைய தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்க எப்படிப்பட்ட காரியங்கள்ல சொல்றாரு, தந்திரமான உபதேசம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு ஒரு நாள் பாருங்களேன். அல்லேலூயா. ஏன் நம்ம சர்ச்சுக்கு பாருங்க, நமக்கு என்று ஒரு வீடு இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு பேழைங்க. அல்லேலூயா. அந்த பேழையில நோவா குடும்பம் மட்டும்தான் போச்சு, இது யாரும் போல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு வச்சுங்க, நம்ம எல்லாரும் அப்படியே சேர்ந்து இந்த கீபோர்டு, இந்த பேடு எல்லாம் சேர்த்து, இந்த மைக்கு எல்லாம் அப்படியே சேர்த்து அப்படியே பரலோகம் போயிடுவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் போயிடுவோம். ஆனால் நம்ம காப்பாற்றப்படுவோம், நம்மை சார்ந்து இருக்கிறவர்களும் கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால பேழை, இதுதான் பேழை. இந்த பேழையில தான் எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆகையினால சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. சபை கூடுதல் ரொம்ப முக்கியங்க. சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சபை கூடுதலை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அப்படி வராதவங்களை போய் கட்டாயம் போய் பாருங்க, விசாரிங்க. ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல, என்ன காரணம் கேட்டு அவங்கள சபைக்கு அழைச்சு கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது, ஆனாலும் இன்றைக்கு நான் சில காரியங்களை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, ரோமர் 8:28 வாசிங்க. அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாங்க. இங்க பாத்தீங்கன்னா அல்லேலூயா, சபைக்கு வரணும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் எல்லாமே இருக்கதாங்க செய்யும். ஆனாலும்
அதில் ஒரு நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு அவமானம் வருதுன்னா கூட அந்த அவமானத்தில் ஒரு நன்மையை வச்சு தாங்க அந்த அவமானத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வாசலில் நிறுத்துவார். உன்னை அசிங்கப்படுத்துறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனே கர்த்தர் பர்மிஷன் கொடுத்து அனுப்புவார், போடா. அல்லேலூயா. நீ வளர வேண்டும் என்பதற்காக, உருவாக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சோதனை வரும்போது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன் இந்த சோதனையை கொடுக்கிறான்னு சொன்னா, ஒன்று உடைக்கப்படுவீர்கள், அல்லது உறுதிப்படுத்தப்படுவீர்கள், அல்லது உருவாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில வந்து சபைக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு சபைக்கு வர்றதுனால, இன்னைக்கு சபைக்கு வந்துட்டு இருக்கிறதுனால எவ்வளவு பலன் இருக்குதுன்றத வந்து அனுபவபூர்வமா அனுபவிச்சாதான் தெரியும். அல்லேலூயா. இதுல முக்கியமா சபைக்கு வர்றது குறிச்சு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரத்துக்கு சபைக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த சபையினுடைய காரியங்களை நீங்க விட்டு விட்டீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 21 22 வாசிங்கம்மா. சங்கீதம் 50 21 22. 50ஆம் சங்கீதம் வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது யா. நான் மௌனமா இருந்தேன். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். எவைகள் எல்லாம் நம்ம செஞ்சோம்? அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத ஏசாயா 57ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிமா. நம்ம என்ன செஞ்சோன்றத வாசிங்க. நீ யாருக்கு அஞ்சி நீ பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய்? அல்லேலூயா. இருங்கம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில நம்ம நிறைய பேர் என்னன்னா நம்ம யாருக்கும் பயப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 மணி நேரம் தான் பயப்படுவோம். அதுவும் கூட பயப்படுற மாதிரி நடிக்கிறோம் நிறைய பேர். அல்லேலூயா. உண்மையான பயமே கிடையாது. பயப்படுற மாதிரி நடிக்கலாம், ஆனா பயப்பட மாட்டோம். ஆனா பயப்படும் தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பயப்படாதுன்னு சொல்றது அதே வேத வசனம் தான், பயப்படுன்னு சொல்றது அதே வசனம் தான். அல்லேலூயா. முக்கியமா உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் போதகரிடத்தில் ஆலோசனை கேட்கிற பழக்கத்தை நீங்க வச்சுக்கலனா நீங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. போதகரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடகர் இருந்தார். அவர் வந்து ரெக்கார்டிங்க்கு வந்திருக்கிறார். அந்த ஃபேமஸான ஒரு பாடகர், அவர் உலக புகழ் பெற்ற பாடகர். அவர் வந்து இருக்கும்போது ஒரு புது இசையமைப்பாளர் அறிமுகமாயிருக்கிறார். அறிமுகமானவொடனே அந்த இசையமைப்பாளர் என்ன பண்ணாரு, வந்தவொடனே அந்த பாடகர் கூப்பிட்டு சொன்ன, தம்பி பாட்டு சொல்லி கொடுப்பான்னு கேட்டார். அவர் சொன்னார், அண்ணா நீங்க எவ்வளோ பெரிய சங்கீத வித்வான்னா, நீங்க போய் என்ன வந்து பாட்டு சொல்லி கொடுக்க சொல்றீங்க? ஏன்பா நான் பாட்டு பாட வந்திருக்கிறேன், நான் வந்து பாடகர், நீ மியூசிக் டைரக்டர், உன் டியூட்டியை நீ செய், என் டியூட்டி நான் செய்கிறேன். அல்லேலூயா. சின்ன வயசு தான். அல்லேலூயா. வயசு பெருசு கிடையாது. அல்லேலூயா. வயசு பெருசு கிடையாது. பெரியவங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார், ஸ்தானாதிபதியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் ஆலோசனை கேட்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இங்க அது கிடையவே கிடையாது. வாலிப பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பேன் சர்ச்சில். அப்படி பார்த்தோம்னா நல்ல அருமையான பிள்ளைப்பா, தகமான பிள்ளை, நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஆனால் சபைக்கு வெளியே நிறைய பிள்ளைங்களை நானும் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாயா? வாசிமா. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாய். அல்லேலூயா. ஒரு ஆராதனைக்கு வர முடியல, ஒரு கூட்டத்துக்கு வர முடியல, ஒரு கேம்புக்கு வர முடியல, எவ்வளோ சாக்கு போக எப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ அவ்வளவும் கரெக்டாக தயார் பண்ணி வச்சிருவோம். இன்னைக்கு கரெக்டாக தயாராக இருக்கும், சொல்லக்கூடிய பதில் சரியா இருக்கும் நம்முடைய கிட்ட. ஆனால் நம்ம பொய் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்களா? நீ என்னை நினையாமலும் நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். மனதில் வைக்காமலும் போகிறாய். இவ்வளோ தப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோங்க. அல்லேலூயா. ஒரு சபையில் பிரசங்கத்துக்கு போனேன். அப்போ இப்படிதான் கடுமையாக பேசினேன். அவர் சொல்லிட்டார், அந்த பாஸ்டர், எங்கள் சபை விசுவாசியெல்லாம் அவர் குறை சொல்கிறாருங்க, அதனால அவர் வானாங்கன்ட்டார். அல்லேலூயா. அவர் பிரசங்கத்துக்கு அவர் வர வேணாம் அப்படின்ட்டார். அல்லேலூயா.
எனக்கு என்னன்னா பூசி மொழுவி ஜால்ரா அடிக்கிற மெசேஜை கொடுக்கறதுக்கு நான் எந்த சபைக்குமே போறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. அல்லேலூயா. நேருக்கு நேரா சொல்லுவேன். இப்போ அந்த சங்கீதம் 50:21 வந்துருமா? படிங்க. இவைகளை நீ செய்யும் போது இதை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். நான் மௌனமா இருந்தேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை கூட நம்ம சொல்லுவோம், டேய் எவ்வளோ பண்றடா. பொண்ணுகிட்ட கூட சொல்லுவாம்மா, நீ என்னென்னவோ பண்றமா, நான் அமைதியா இருந்தேனேம்மா. அல்லேலூயா. இப்படி ஆண்டவரும் சொல்றாரு, நீ அமைதியா இருந்த. அவர் ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கிறார் பாருங்க. வாசிங்க. உன்னை போல் நானும் இருப்பேன் என்று உன்னை போலும் நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஒவ்வொன்னா நிறுத்தி காட்டிடுவார். அல்லேலூயா. நீ என்ன செய்றியோ அத கர்த்தர் வந்து சாதாரணமானவர் கிடையாது. நம்ம வீட்டு பால்காரர் கிடையாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு பால் போடுறவர் கிடையாதுமா இயேசுநாதரு. அல்லேலூயா. அவர் யாரு? அவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகையினால நம்ம இவ்வளவு தப்பு செய்யற நம்மளை வந்து அவர் மௌனமா இருப்பார்னு மட்டும் நீங்க கனவு காணாதீங்க. ஏன்னா இனி வருகிற காலம் வந்து ரொம்ப மோசமான காலங்கள், கொடுமையான காலம். இன்னைக்கு அரசாங்கம் பாதுகாப்பை, எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களை பாதுகாக்க முடியவே முடியாது. உங்க பதவி உங்களை பாதுகாக்காது, உங்கள் பட்டம் உங்களை பாதுகாக்காது, உங்கள் சொத்து உங்களை பாதுகாக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் உங்களை பாதுகாக்க முடியும். உங்களை பாதுகாக்கிறது அது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க வந்து நான் இப்ப கூட உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, பணம் இருக்குதோ பணம் இல்லையோ பாதுகாப்பை தேடிக்கோங்க உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. பாதுகாப்பு இல்லாம யாராலையும் வாழ முடியாது. உன்னாலையும் வாழ முடியாது, என்னாலையும் வாழ முடியாது. இந்த பாதுகாப்பு ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43, 44 எடுத்து வச்சுக்கோமா. வாசிங்க, சொல்றப்ப வாசிங்க. அல்லேலூயா. இந்த சபை கூடுதலை விட்டு சபையில நம்ம அவயங்களாய் செயல்படாமல் போனால் என்ன சம்பவிக்கும் அப்படின்றத வாசிங்கம்மா. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அல்லேலூயா. போதுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உடம்பு சரியில்லைன்னா சபைக்கு வரணும், வீடு கட்டணும்னா சபைக்கு வரணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா சபைக்கு வரணும், இதுக்கெல்லாம் சபைக்கு வந்துடணும். அல்லேலூயா. எல்லாம் கடிச்சிட்ட பிறகு சபையை விட்டு நின்னுடணும். அல்லேலூயா. இப்படி நின்னீங்கன்னா அது என்ன பண்ணும்? நான் இருந்த வீட்டுக்கு போயிடணும், உங்ககிட்ட வந்துடும். அடுத்தது வாசிமா கொஞ்சம். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேற 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை எப்படி இருக்குமா? கேடுள்ளதா இருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து வேலை வெட்டி இல்லாம ஒரு லைட்டை போட்டு ஃபேனை போட்டு இப்படி ஏசி போட்டு சபை இருக்குது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக தான். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யலாம், ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்காக வந்து லைட்டு போட்டு ஃபேனு போட்டு இப்படி சேரெல்லாம் போட்டு இப்படி மைக் செட்லாம் போட்டு உங்களுக்காக உழைக்கணுன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. சபையில நீங்கள் அவயங்களாய் நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அவயங்களாய் நீங்கள் செயல்படும் போதுதான் சபை விருத்தியாகும். நீங்க ஒன்றே ஒன்றா நான் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, சபை விருத்தி அடைய வேண்டும். இது எப்படிங்க முடியும்? இந்த இடத்துல அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களால முடியும். அல்லேலூயா. உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரால் போக முடியாத இடங்களுக்கு போக முடியும், பேச முடியாத நபர்களுடன் பேச முடியும்.
நடத்த முடியாத காரியங்களை நடத்த அவரால முடியும். அல்லேலூயா. அது ஆவியானவரால முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளுக்கு தேற்ற நிலவாளனை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த 100 சபை, எத்தனை சபை உருவாதோ சரி, ஒரு சபையை இந்த கிறிஸ்துவ ஊழியத்தினுடைய கிறிஸ்துவில் விசுவாச ஐக்கியம், அல்லேலூயா, இதுல ஒரு சபையாச்சும் நான் பிரதிஷ்டை பண்ண கட்டாயமா என்னுடைய ஆயுசு நாளுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுப்பார். நான் தான் வந்து டெடிகேஷனுக்கு வருவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு எல்லாரும் பாடினாங்க, நானும் ஒரு பாட்டு பாடி முடிச்சிடுறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரப்போம், சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மாபெரும் விடுதலை, இப்பொழுதே விடுதலை. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன், அதை இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். வாய்களை விரிவாக்குவோம், வாய்களை விரிவாக்குவோம். நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்துகிறார். ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கத்தை கெடுக்கும். இந்த ஆகாத சம்பாஷணையோடு இருக்காதே, ஆகாத சம்பாஷணை வேண்டாம் உனக்கு. ஹல்லேலூயா. ஓரிபா தியானமர கந்தர மங்குரிபி தரமன சங்கலனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற சாப கட்டுகள் இப்பொழுது முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த திருச்சபையில தீர்க்கதரிசிகள் எழும்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்கள் யாவும் இந்த சபையில நடக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஓ விடுதலை, 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 விடுதலை உண்டாகும்படியாய் கெட்ட சொப்பனங்கள் காண்கிற கெட்ட சொப்பனங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். கெட்ட சொப்பனங்களை நிர்மூலமாக்குகிறோம். காதன ஷீபானதி அங்கரண மந்தரபி சங்கலனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல்
நேரமும் சண்டையும் சச்சரவுமாயிருந்து குடும்பத்தில் இருந்து இந்த வீட்டை விட்டு ஓடி போய் விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஓடாதே, ஓடாதே. ஆகார் என்கிற விதவை அதே பேசபாத் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். அங்கேயே நீரூற்று கிடைத்தது. அதே போலத்தான் இருக்கிற இந்த திருச்சபையில உனக்கு என்று ஒரு நீரூற்று உருவாகும், உருவாகும், உருவாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை. கர்த்தாவே, இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கம்பீரமான துணியோடு, ஒரு ஆர்ப்பரிப்போடு இந்த சபை இன்னும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். கட்டாயமாக, நிச்சயமாக இந்த திருச்சபையில இந்த ஊழியம் விருத்தி அடையும் பொழுது ஒரு திருச்சபை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடிமைக்கு தருவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நம்ம ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கும். இயேசு நாமத்தில் பிதாவே.